மொராக்கோ வந்து லாஸ்ட் வேர்ல்டு கப்லேயே செம்ம பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்தாங்க. அதுவும் ஸ்பெயின் அப்புறம் முக்கியமான டீம்ஸ்லாம் நிறைய டீம்ஸ் அடித்தாங்க. நம்ம இதுலையா இருக்கட்டும், இப்போ குரூப் ஸ்டேஜ்லேயே இருக்கட்டும், நம்ம போர்ச்சுகல் அடித்தது, ஸ்பெயின் அடித்தாங்க. இந்த மாதிரி பெரிய பெரிய டீம்ஸ் எல்லாமே லாஸ்ட் டைம் அடித்தாங்க. ஸோ இந்த டைமே வந்து அவங்க ஸ்குவாட் ரொம்பவே ஸ்ட்ராங்காக இருக்குது. ஆப்கானில் கூட கான்ட்ரவர்சி ஆச்சு. அப்புறம் அவங்க ஃபிஃபாவும் ஆப்கான் வந்துட்டு இவங்க தான் சாம்பியன் சொன்னாங்க. இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ்லாம் இருக்குது. பட் வேர்ல்டு கப்னு வந்துட்டா ஸோ மொராக்கோ வந்து ஒரு டார்க் ஹார்சஸோட மேலே தான் இருப்பாங்க அப்படிங்கிறது என்னோட கருத்து. ஸோ உங்கள் கருத்து என்ன? ஸோ மொராக்கோ இந்த முக்கியமான டெவலப்மெண்ட்டுக்கு காரணம் என்னன்னா 2007 வந்து அவங்க அந்த சுல்தான் மேஜர் பழைய கிங் மொராக்கோட கிங் என்ன பண்ணிட்டாருன்னா 65 மில்லியன் டாலர்ஸை இன்வெஸ்ட் பண்ணி ஒரு பெரிய அகாடமி அவங்க ரபட் கேபிட்டல்ல கொண்டு வர்றாரு. ஸோ அப்போ அவங்களோட நோக்கமே என்னன்னா 2022, 26, 30 இந்த பீரியட்ல வந்து வேர்ல்டு கப்ல டாப் லெவல் ரீச் பண்ணும், மேபி ஃபியூச்சர்ல ஜெயிக்கணும், ஃபைனல் ரீச் ஆகணும், இந்த மாதிரி இதுதான். சொன்ன மாதிரி ஜப்பானுக்கு ஏற்ற மாதிரி யூரோப்ல டாப் பிளேயர்ஸ் வரணும், ஆப்கான் ஜெயிக்கணும், இதுதான் அவங்க வச்சிருந்தாங்க. ஸோ அதுக்கு கரெக்டா ஏத்த மாதிரியே நீங்க பாத்தீங்கன்னா ஹக்கீமி பெஸ்ட் பிளேயர் இந்த ஆப்கான் வேர்ல்ட் டீம் ஆஃப் த இயர்ல வராரு. அப்புறம் கோல் கீப்பர் போனு வந்து சரியான பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஆயுபெல் காபி, நாயிஃப் அகர்ட், அதுக்கப்புறம் அசடின் உனாஹி. நேத்து ஒரு பெரிய நியூஸ் வந்திருக்கு, பிரஹிம் டியாஸ் எல்லாமே பாத்தீங்கன்னா ரியல் மேட்ரிட். இதுல என்ன பாத்தீங்கன்னா ஸ்பெயின்ல பிறந்தவங்களும் இப்ப மொராக்கோ ரெப்ரசென்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. லமின் யமாலே வந்து மொராக்கோ ரெப்ரசென்ட் பண்ணலாம் ஒரு இதுல, பட் ஹி சூசஸ் ஸ்பெயின்.